நண்பர்களே, இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு உயிருள்ள உணர்வு என்று கூறப்படுகிறது. இது எப்போதும் நம் ஒவ்வொரு உணர்வையும், ஒவ்வொரு எண்ணத்தையும், ஒவ்வொரு விருப்பத்தையும் மிகவும் கவனமாக கேட்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் புலமாகும். மனிதன்தான் தனியாக இருக்கிறான் என்று நினைக்கிறான். அவனது பிரார்த்தனைகள் எங்கோ தொலைந்து போகின்றன. அவனது விருப்பங்கள் யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால், பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் அறிகுறிகளையும் அதன் விதிகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் நாம் அதன் விதிகளை புரிந்து கொள்ளும் வரை நமது உண்மையான விருப்பங்கள் கூட நிறைவேறாமல் இருப்பதாக தோன்றுகிறது. கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் இரவின் அமைதியில் அமர்ந்திருக்கிறார். அவரது மனம் சோர்வாக இருக்கிறது. அவரது கண்களில் நம்பிக்கையும் பயமும் இருக்கிறது. அவர் மெதுவாக வானத்தை பார்த்து, "நீ உண்மையாகவே இருந்தால் நான் சொல்வதைக் கேள்" என்று சொல்கிறார். பிரபஞ்சம் அதை கேட்டுக்கொள்கிறது. ஏனெனில் பிரபஞ்சத்திற்கு மொழி தேவையில்லை. அது உங்கள் ஆற்றலின் அலையை மட்டுமே உணர வேண்டும். விருப்பம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமான அலைகள் அதற்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அதே அலையுடன் நாம் பல குழப்பங்கள், பயம், சந்தேகங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை சேர்த்து விடுகிறோம். இதனால் நமது செய்திகள் தெளிவாக இல்லாமல் போகின்றன. பலர், "நாங்கள் அதிகம் கேட்டோம், அதிகம் முயற்சி செய்தோம், ஆனால் கிடைக்கவில்லை" என்று சொல்கிறார்கள். உண்மையில் கேட்பது தவறல்ல. ஆனால் எந்த ஆற்றலில் கேட்கப்பட்டதோ அது சுத்தமாக இல்லை. ரேடியோ நிலையத்தைப் போல நீங்கள் சரியான அலைவரிசையில் அமைக்கவில்லை என்றால் பாடல் வராது. பிரபஞ்சமும் அப்படித்தான். இங்கிருந்துதான் பிரபஞ்சத்தின் 3 அற்புதமான விதிகள் தொடங்குகின்றன. இந்த விதிகள் நாம் நினைப்பதை விட மிக எளிமையானவை. ஆனால் அதே அளவு ஆழமானவை. இந்த விதிகளை புரிந்து கொள்ளும் நபரின் வாழ்க்கை மாறுகிறது. அவரது விருப்பங்கள் இனி தள்ளப்பட்டு முன்னேறுவதில்லை. மாறாக பிரபஞ்சமே அவர்களுக்கு வழியை காட்டத் தொடங்குகிறது. நமது வாழ்க்கை நமது ஆற்றல் பாயும் திசையை நோக்கியே செல்கிறது. மனம் பயத்தில் இருந்தால் பயமே ஈர்க்கப்படும். மனம் கோபத்தில் இருந்தால் கோபமே நிகழ்வுகளாக திரும்பி வரும். ஆனால் மனம் நம்பிக்கை, அமைதி மற்றும் தெளிவுடன் இருந்தால் பிரபஞ்சமும் உங்களுக்கான வழியை எளிதாக்குகிறது. நீங்கள் ஒருவரை பற்றி அதிகமாக நினைக்கும்போது திடீரென்று அவர் அழைப்பார் அல்லது வழியில் சந்திப்பார் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக விரும்பினால் எப்படியாவது அந்த விருப்பம் உங்களை நோக்கி வரத் தொடங்குகிறது. இது மாயமல்ல. இது ஒவ்வொரு நொடியும் உங்களைச் சுற்றிச் செயல்படும் ஆற்றலின் அறிவியல். பிரபஞ்சம் வெறும் விருப்பத்தை மட்டும் பார்ப்பதில்லை. அது உங்கள் அலை, உங்கள் அதிர்வெண், உங்கள் நம்பிக்கையை பார்க்கிறது. இதனால்தான் பலர் உறுதிமொழிகளைச் சொல்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் அற்புதங்கள் நடப்பதில்லை என்று கூறுகிறார்கள். இது நடக்கிறது. ஏனெனில் அவர்கள் வெளியில் நேர்மறையான விஷயங்களை பேசுகிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் பயத்தையும் சந்தேகத்தையும் பிடித்துக் கொள்கிறார்கள். பிரபஞ்சத்திற்கு உங்கள் வார்த்தைகள் அல்ல, உங்கள் உள் அதிர்வுதான் முக்கியம். "நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்" என்று நீங்கள் சொல்லினாலும் உள்ளுக்குள் துக்கம் இருந்தால் பிரபஞ்சம் துக்கத்தை மட்டுமே கேட்கிறது. "எனக்கு செல்வம் வேண்டும்" என்று நீங்கள் சொன்னால், ஆனால் உள்ளுக்குள் பற்றாக்குறையை பற்றிய பயம் இருந்தால் பிரபஞ்சம் பற்றாக்குறைக்கான ஆற்றலை மட்டுமே திருப்பி அனுப்புகிறது. அதனால்தான் நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. ஆற்றல் மட்டத்தில் நீங்கள் உண்மையில் எதை அனுப்புகிறீர்களோ அதையே பிரபஞ்சம் கொடுக்கிறது. பிரபஞ்சம் உடனடியாக பதிலளிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம். அது முதலில் உங்கள் மனம், உங்கள் நடத்தை மற்றும் உங்கள் உணர்ச்சிகளை மாற்றுகிறது. பின்னர் மெதுவாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுகின்றன. சில சமயங்களில் உங்கள் விருப்பத்தின் பாதையில் உள்ள தடைகளை அகற்ற பிரபஞ்சம் செயல்படுகிறது. ஆனால் மக்கள் ஏன் தாமதமாகிறது என்று நினைக்கிறார்கள்? உண்மையில் உங்களுக்காக பாதை சுத்தம் செய்யப்படுகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நீங்கள் விருப்பத்தை பெறுவதற்கு தகுதியான ஆற்றலுக்குள் வர முடியும். ஏனெனில் விருப்பம் அப்போதுதான் பலன் கொடுக்கும், எப்போது மனம் அந்த ஆற்றலுக்கு இணையாகிறதோ. பல நேரங்களில் மக்கள், "நான் விட்டுவிட்டேன், இது என்னால் செய்ய முடியாதது" என்று புகார் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் கைவிடும்போதுதான் பிரபஞ்சமும் கைவிடுகிறது. உங்கள் விருப்பமும் உங்கள் ஆற்றலும் ஒன்றுக்கொன்று பொருந்தும் வரை அது தொடர்ந்து வேலை செய்கிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் அன்பை விரும்புகிறாள். ஆனால் அவள் மீண்டும் ஏமாற்றப்படுவோமோ என்று உள்ளுக்குள் பயப்படுகிறாள். அவளது விருப்பம் அன்பு, ஆனால் அவளது ஆற்றல் பயம்.
பிரபஞ்சம் எந்த ஆற்றலை கேட்கும்? பயத்தை. அதனால் அவள் தவறான நபர்களை தொடர்ந்து ஈர்க்கிறாள். ஆனால் உள்ளுக்குள் தன்னை அன்புக்குத் தகுதியானவளாக நினைக்கத் தொடங்கியவுடன், அவளது ஆற்றல் மாறியவுடன் அவளது நிஜமும் மாறுகிறது. ஒரு நபர் செல்வம் விரும்புகிறார், ஆனால் உள்ளுக்குள் செல்வம் பெறுவது கடினம் என்று அவர் நினைக்கிறார். அவர் கடினமாக உழைக்கிறார், போராடுகிறார். ஆனால் செல்வத்தின் ஆற்றல் ஒருபோதும் நிரந்தரமாக நிலைப்பதில்லை. ஆனால் இன்னொருவர் செல்வத்தை இயல்பானது என்று கருதுகிறார், அதை வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக புரிந்து கொள்கிறார். மேலும் அவருக்காக வாய்ப்புகள், வழிகள் மற்றும் உதவிகள் தானாகவே திறக்கத் தொடங்குகின்றன. இதுதான் பிரபஞ்சத்தின் விதி. நீங்கள் எந்த ஆற்றலை நிரந்தரமாக பிடித்துக் கொள்கிறீர்களோ அதைச் சுற்றியே வாழ்க்கை உருவாகிறது. மெதுவாக உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் முடிவுகள், உங்கள் சூழ்நிலைகள் அதே திசையில் வடிவம் பெறத் தொடங்குகின்றன. இதை நீங்கள் தற்செயல் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் தற்செயல் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் அதிர்வுகளால் ஈர்க்கப்பட்டு வருகிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது காரியங்கள் எளிதாகி விடுகின்றன. மேலும் மனம் கவலையாக இருக்கும்போது சாதாரண வேலைகள் கூட சிக்கலாகி விடுகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இதற்கு காரணம், நமது ஆற்றல் ஒவ்வொரு நொடியும் யதார்த்தத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிரபஞ்சத்திடம் எதை கேட்பதற்கு முன்பும் உங்களை நீங்களே அந்த ஆற்றல் மட்டத்திற்கு கொண்டு வருவது மிக முக்கியம். உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றால் முதலில் உங்கள் மனதில் ஆரோக்கியத்தின் பிம்பத்தை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் முதலில் உங்களை நீங்களே அதற்கு தகுதியானவராக கருத வேண்டும். உங்களுக்கு அன்பு வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்குள் அன்பின் உணர்வை எழுப்ப வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதில்லை, நீங்கள் உள்ளுக்குள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை பார்க்கிறது. உங்கள் உணர்வு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சம் அதை கேட்கிறது. விருப்பம் மற்றும் ஆற்றலின் இந்த விளையாட்டு மிகவும் மாயமானது. ஒரு நபர் சரியான அதிர்வுக்கு வரும்போது அவர் ஒருபோதும் நினைத்திராத வாய்ப்புகளை வாழ்க்கையில் பெறத் தொடங்குகிறார். திடீரென்று சரியான நபர்கள், சரியான முடிவுகள், சரியான நேரம் மற்றும் சரியான இடம் அனைத்தும் அவரைச் சுற்றிச் சேரத் தொடங்குகின்றன. இது எப்படி நடந்தது என்று அவர் ஆச்சரியத்துடன் நினைக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், இதெல்லாம் அவரது உள் ஆற்றலின் பிரதிபலிப்பாக இருந்தது. பிரபஞ்சம் ஒருபோதும் குழப்பமடையவில்லை. குழப்பமடைந்தது நமது மனம்தான். பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. தாமதம் நமது புரிதலில் உள்ளது. பிரபஞ்சம் ஒருபோதும் கோபப்படுவதில்லை. கோபப்படுவது நமது நம்பிக்கை. மனம் அமைதியடைந்தவுடன் நம்பிக்கை தெளிவாகிறது மற்றும் ஆற்றல் விடுவிக்கப்பட்டவுடன் பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் பதிலளிக்கத் தொடங்குகிறது. அறிகுறிகள் கிடைப்பதில்லை என்று மக்கள் அடிக்கடி கூறுகிறார்கள். உண்மை என்னவென்றால், அறிகுறிகள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் கிடைக்கின்றன. ஆனால் நமது மனம் மிகவும் சத்தத்தால் நிரப்பப்பட்டிருப்பதால் நம்மால் அவற்றை கேட்க முடியவில்லை. சில சமயங்களில் திடீரென்று ஒரு புத்தகத்தின் பக்கம் திறக்கிறது. சில சமயங்களில் ஒரு அந்நியர் உங்கள் குழப்பத்திற்கு தீர்வாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். சில சமயங்களில் எங்கோ எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் உங்களுக்கு வழிகாட்டும். இவையெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, இவை பிரபஞ்சத்தின் செய்திகள். அது எப்போதும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களுக்கு வழிகாட்ட முயற்சிக்கிறது. சில சமயங்களில் அது உங்கள் விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு பதிலாக உங்களை தயார்படுத்துகிறது. அது உங்களை பலப்படுத்துகிறது, உங்கள் உணர்வை விரிவுபடுத்துகிறது. அதனால் உங்கள் விருப்பம் உங்களிடம் வரும்போது அதை உங்களால் கையாள முடியும். இது பிரபஞ்சத்தின் அன்பு, இது அதன் ஒத்துழைப்பு, இது உங்களுக்கு உதவ அதன் வழி. நீங்கள் அதன் 3 முக்கிய விதிகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒரு மாயாஜாலம் தொடங்குகிறது. ஆனால் இந்த விதிகளை உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள நீங்கள் முதலில் உங்கள் ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விருப்பங்களை தெளிவுபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் உள்ளே இருக்கும் தடைகளை கரைக்க வேண்டும். விருப்பம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ, ஆற்றல் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ மற்றும் நம்பிக்கை எவ்வளவு நிலையாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறங்குகின்றன. பிரபஞ்சம் கேட்பது மட்டுமல்ல, அது பதிலளிக்கவும் செய்கிறது என்பதால் கதை இங்கிருந்து இன்னும் ஆழமாகுகிறது. மெதுவாக அறிகுறிகளில், சூழ்நிலைகளில், இறுதியில் உங்கள் நிஜத்தில். பிரபஞ்சத்தின் விதிகள் நமக்குத் தெரியுமோ இல்லையோ, அவை எப்போதும் நம்மைச் சுற்றி செயல்படுகின்றன. நமது விருப்பங்களே மிக முக்கியமானவை என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமது ஆற்றல்,
நமது அலை மற்றும் நமது உணர்வுகள்தான் நமது வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன. விருப்பம் என்பது ஒரு விதை மட்டுமே, ஆனால் ஆற்றல் என்பது அந்த விதை செழிக்கும் மண் ஆகும். மனம் என்பது இந்த விதையை வளர்க்கும் மழை, மேலும் நம்பிக்கை என்பது அது வளர உதவும் வெயில். விருப்பங்கள் நிறைவேறுவது தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு வரிசை, ஒரு அற்புதமான செயல்முறை என்று மனிதன் புரிந்து கொள்ளும் ஒரு காலம் வருகிறது. இந்த செயல்முறை ஒருவரின் மனதில் விருப்பம் பிறக்கும் கணத்திலேயே தொடங்குகிறது. விருப்பம் ஒரு சாதாரண கற்பனை அல்ல, மாறாக நீங்கள் ஒரு புதிய அனுபவம், புதிய வாய்ப்பு அல்லது புதிய விரிவாக்கத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான உணர்வின் அறிகுறியாகும். ஆனால் விருப்பத்துடன் பழைய பயங்கள், சந்தேகங்கள் மற்றும் வரம்புகளும் எழுகின்றன. உண்மையான பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. சில சமயங்களில் பிரபஞ்சம் உங்கள் விருப்பத்தை அடைவதற்கு முன் நீங்கள் பல ஆண்டுகளாகச் சுமந்து வரும் பழைய காயங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. ஏனெனில் மனம் சுமையாக இருக்கும் வரை, ஆற்றல் குழப்பமாக இருக்கும் வரை எந்த ஒரு புதிய நிஜமும் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. இது சற்று வேதனையாகவும் இருக்கலாம், ஏனென்றால் பிரபஞ்சம் எதை அகற்றுகிறதோ அது பெரும்பாலும் நாம் பிடித்து வைத்திருப்பதுதான், அது நமக்கு சரியாக இல்லாவிட்டாலும் கூட. சில சமயங்களில் ஒரு உறவு முறிந்து போவது, வேலை பறிபோவது, திடீரென்று ஒரு வாய்ப்பு பறிபோவது, இவையெல்லாம் மோசமானதல்ல. இதுவும் பிரபஞ்சத்தின் வேலைதான். ஏனெனில் உங்கள் பாதை இதைவிட மிகப்பெரியது மற்றும் பிரகாசமானது என்று அதுக்குத் தெரியும். ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டவர் சூரிய ஒளியை காண முடியாது என்று அதுக்குத் தெரியும். ஆரம்பத்தில் நமக்கு அது புரியவில்லை என்றாலும் அது கதவுகளை திறக்கிறது. ஒரு கதை, கற்பனை செய்து பாருங்கள். ஒரு இளைஞன் ஒரு சிறிய வேலையில் சிக்கியிருக்கிறான். அவன் இரவும் பகலும் தனது வருமானம் அதிகரிக்க வேண்டும், தனது வாழ்க்கை மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவனது ரபோத்து பறிபோகிறது. அவன் உடைந்து போகிறான், விரக்தியடைகிறான். ஏன் இப்படி நடந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மாற விரும்பிய போது எனது மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையை ஏன் பறித்தாய் என்று அவன் பிரபஞ்சத்திடம் கேள்வி கேட்கிறான். மற்றும் சில மாதங்களுக்குப் பிறகு பலரும் அனுபவிப்பதை அவன் உணர்கிறான். இழந்த அந்த வாய்ப்பு அவனது பாதையில் அவன் கற்பனை கூட செய்யாத ஒரு கதவை திறந்துவிட்டது. அவனுக்கு ஒரு புதிய திசை கிடைத்தது, ஒரு புதிய வேலை கிடைத்தது. மெதுவாக அவனது வருமானம் அவன் கனவு கண்டதை விட அதிகரித்தது. பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் விருப்பத்தை நேரடியாக நிறைவேற்றுவதில்லை. அது முதலில் அந்த ஆற்றலுக்காக உங்களை தயார் செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் உள்ளுக்குள் தயாராக இல்லை என்றால் கிடைத்ததும் சுமையாகிவிடும். இதனால்தான் பலர் பணம் கிடைத்தவுடன் அதை இழக்கிறார்கள், வெற்றி கிடைத்தவுடன் உடைந்து போகிறார்கள், அன்பு கிடைத்தவுடன் பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த ஆற்றலை கையாள தகுதியுடையவர்களாக மாறவில்லை. பிரபஞ்சத்தின் முதல் படி உங்களை தயார் செய்வது, இரண்டாவது படி உங்கள் விருப்பத்தை பலப்படுத்துவது மற்றும் மூன்றாவது படி அதை யதார்த்தத்தில் இறங்க அனுமதிப்பது. ஆனால் இந்த முழு செயல்முறையிலும் உங்கள் மிகப்பெரிய வேலை என்னவென்றால் நிகழ்காலத்துடன் ஒன்றிணைவதுதான். நீங்கள் எதிர்காலத்தின் பயம், கடந்த காலத்தின் சுமை மற்றும் நிகழ்காலத்தின் அமைதியின்மையில் வாழும் வரை பிரபஞ்சத்தின் அலைவரிசையுடன் ஒத்திசைவு ஏற்படாது. அதன் அறிகுறிகள் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் உங்களால் அவற்றை கேட்க முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தீர்வுகள் தாமாகவே கிடைப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். மனம் திறந்திருக்கும்போது புதிய எண்ணங்கள் வருகின்றன. ஒரு விஷயத்தை பெறுவதற்கான அவசரத்தை நீங்கள் கைவிடும்போது அதே விஷயம் மெதுவாக உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறது. இது மாயமல்ல, மாறாக ஆற்றலின் இயற்கையான விதி. பிரபஞ்சம் அவசரமாக செயல்படாது, ஆனால் அது தாமதமும் செய்வதில்லை. அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. அந்த நேரம் தெய்வீக நேரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் ஆற்றல், உங்கள் மனம் மற்றும் உங்கள் சூழ்நிலை உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டிய நிலையை அடையும்போதுதான் முடிவு வெளிப்படுகிறது. உங்கள் விருப்பம் ஒரு விதை என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அதை மண்ணில் விதைத்து எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று தினமும் தோண்டி பார்த்தால் அது வளருமா? இல்லை. ஆனால் நீங்கள் அதை மண்ணில் விட்டுவிட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி வெயில் கொடுத்து நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் அது தானாகவே முளைக்கும். விருப்பங்களும் இப்படித்தான் வளரும். அவற்றை மீண்டும் மீண்டும் தோண்டி பார்த்தால் அவை பலவீனமடைகின்றன, அவற்றை விட்டுவிட்டால் அவை பலமடைகின்றன. அதனால்தான் பிரபஞ்சத்தின் விதிகள் சொல்கின்றன, கேட்டவுடன் நம்புங்கள், நம்பிய பிறகு விட்டுவிடுங்கள்.
விட்டுவிட்டீர்கள் என்றால் முடிவு உங்களை நோக்கி வரத் தொடங்கும். பலர் கேட்ட பிறகு உள்ளுக்குள்ளேயே பயப்படுகிறார்கள். விருப்பம் நிறைவேறாவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த பயம் உங்கள் விருப்பத்திற்கும் உங்கள் யதார்த்தத்திற்கும் இடையில் நிற்கும் ஒரு சுவராக மாறுகிறது. நீங்கள் பயத்தில் வாழ்ந்தால் உங்கள் ஆற்றல் சுருங்கிவிடுகிறது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையில் வாழும்போது உங்கள் ஆற்றல் பரவுகிறது. அந்த பரவல் எப்போதும் ஈர்க்கிறது. எனவே நீங்கள் எதை கேட்டாலும் அது இப்போதே உங்களுடன் இருப்பது போல அதை பெரும் உணர்வுடன் வாழுங்கள். இந்த உணர்வுதான் உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்குகிறது. உங்களுக்கு அன்பு வேண்டுமென்றால் உங்களை நீங்களே அன்பால் நிரப்புங்கள். உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் உங்களை நீங்களே செழிப்பாக உணருங்கள். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் உங்களை நீங்களே தகுதியானவராக உணரவிடுங்கள். உங்கள் மனம் ஆழமாக உணரும் உணர்வுதான் எதிர்காலத்தின் அனுபவமாக மாறுகிறது. பிரபஞ்சம் உணர்வுகளின் மொழியை புரிந்து கொள்கிறது, வார்த்தைகளை அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் பிரபஞ்சம் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. நீங்கள் நன்றியுள்ளவராக இருந்தால் மேலும் நன்றியுள்ளவராக இருப்பதற்கான காரணங்களை பிரபஞ்சம் அதிகரிக்கிறது. நீங்கள் எதையாவது கண்டு பயந்தால் பிரபஞ்சம் அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கிறது. ஏனென்றால் உங்கள் ஆற்றல் அதில்தான் குவிந்துள்ளது. எனவே ஒவ்வொரு விருப்பத்தையும் அது இப்போதே உங்களுடன் இருப்பது போல உணர்வது அவசியம். உணருங்கள், இதுவே வாழ்க்கையை உருவாக்கும் மிகப்பெரிய சக்தி. ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நேரமும் வருகிறது. ஒவ்வொரு விருப்பத்திற்கும் அதன் சொந்த நேரம் உண்டு. எந்த மரமும் ஒரே இரவில் பழம் தருவதில்லை. எந்த குழந்தையும் ஒரு மாதத்தில் பிறப்பதில்லை. ஒவ்வொரு உருவாக்கத்திற்கும் ஒவ்வொரு விரிவாக்கத்திற்கும் நேரம் தேவை. பிரபஞ்சமும் அதே நேரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. ஆனால் மனிதன் பொறுமை இழக்கிறான். அவனது பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்கள் ஆற்றலை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தகுதியான ஆற்றலுக்குள் வந்தவுடன் அது உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. சில சமயங்களில் பிரபஞ்சம் உங்கள் விருப்பத்தை அடைவதற்கான வழியை சுருக்கவில்லை. அது உங்களை சுற்ற வைக்கிறது, திருப்பங்களை ஏற்படுத்துகிறது, வாய்ப்புகளை மாற்றுகிறது, மக்களை நீக்குகிறது, புதியவர்களைச் சேர்க்கிறது. வாழ்க்கை சிதறுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்கமைக்கப்படுகிறது. ஒரு நாள் திடீரென்று எல்லாம் தெளிவாகத் தொடங்குகிறது. நீங்கள் விரும்பிய அந்த வேலை, அந்த உறவு, அந்த கனவு எந்த போராட்டமும் கட்டாயமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்குகிறது. பிரபஞ்சம் எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்தது என்று இப்போது புரிகிறது என்று மனம்தானே சொல்கிறது. இந்த உணர்வுதான் மிக அழகானது. இதுவே உங்கள் ஆற்றல், உங்கள் விருப்பம் மற்றும் பிரபஞ்சம் ஆகிய மூன்றும் ஒரே தாளத்தில் வரும் தருணம். அற்புதங்கள் வேகமாக வெளிப்படும் நேரம் இதுதான். நீங்கள் கேட்டதை, பெரும்பாலும் அதற்கும் அதிகமானதை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் நேரம் இதுதான். விருப்பங்கள் வெளிப்படுவது ஒரு இரகசியம் அல்ல. மனதை அமைதிப்படுத்துவது, ஆற்றலை சுத்தமாக வைத்திருப்பது மற்றும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவது மட்டுமே போதுமானது. இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை எளிதாகிறது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் நடப்பது போல் உணர்கிறீர்கள். நீங்கள் அதனுடன் ஒத்திசைவை ஏற்படுத்தியதால் அது உங்களை விழவிடாது, அலைந்து திரிய விடாது, உடைய விடாது. இதுவே வாழ்க்கையின் உண்மையான இரகசியம். இப்போது உங்கள் மனதில் எந்த விருப்பம் இருந்தாலும் அதை பயத்தில் வைக்காதீர்கள், சந்தேகத்தில் வைக்காதீர்கள். அதை அன்பில் வையுங்கள், நம்பிக்கையில் வையுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் ஒவ்வொரு விருப்பத்தையும் கேட்கிறது மற்றும் சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான வழியையும் காட்டுகிறது. நண்பர்களே, இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக இதை செய்யுங்கள். ஆத்ம ஞான சாகர் செய்து, அதனால் இத்தகைய ஆழமான மற்றும் ஞானம் நிறைந்த உங்களை வந்து சேரும். மேலும் ஒரு அழகான செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு எங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. உங்கள் அன்பு எங்களுக்கு முன்னேற வலிமையை தருகிறது. நன்றி. உங்கள் நாள் மங்களமாக அமையட்டும். ஓம் சாந்தி.